இந்த two conductorsல இப்போ direction of flow of current வந்து இந்த direction இருக்கதாச்சு. Both the conductor having same direction the flow of current. Current இப்படி இருக்கு. So current இப்படி இருந்துச்சுன்னா magnetic field உடைய direction வந்து ரைட் ஹேண்ட் காக்ஸ்க்ரூ ரூல்ல சொல்லலாம். இப்படி இந்த ஹேண்ட் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபிங்கருடைய டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னும் எக்ஸ்டெண்டட் தம்புடைய டைரக்ஷன் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இல்லையா? அப்ப இப்படி வந்து கரண்ட் அப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். அதுதான் வந்து இந்த ரூல் இல்லையா? This is magnetic field direction. இப்படி இருக்கு. ஓகே, அப்ப எப்படி போகுது அப்படின்னா இப்படி தானே இருக்கு. this is the direction. மார்க் போட்டிருக்கோம் பாருங்க, இப்படிதான் இது போகுது. அப்ப இந்த சைடு பார்த்தா எப்படி இருக்கும்? அதுவும் இப்படி தானே இருக்கும். அப்போ இந்த சைட்லயும் எப்படி இருக்கு அப்படின்னா this is the direction. ஓகே, இப்ப எப்படி இருக்குது? இப்படி வருது இல்லையா? அப்போ இப்படி போகும், இந்த இடத்துல இப்படி போகுது. இது ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுது? இங்க பாருங்க, இது இந்த பக்கம் இருக்குது, இது அந்த பக்கம் இருக்குது. அப்ப அட்ராக்ட் பண்ணுமா? ரெண்டுமே ஆப்போசிட் இருக்குல்ல, இந்த டைரக்ஷன் அட்ராக்ட் பண்ணுமா? அப்போ ஓவர் இதோடைய அந்த ஃபீல்டோடைய இதை பாருங்க, ஓவரால் அந்த ஃபீல்டு எப்படி வருது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் ஒன்னா சேர்ந்துருமா? இங்க பாருங்க, இந்த டைரக்ஷன் தானே போகுது, இது அப்படியே போயிட்டு இந்த டைரக்ஷன் தானே வருது, இந்த டைரக்ஷன் தானே வருது. அப்போ இந்த ஃபீல்டு என்ன ஆயிடுது? அட்ராக்ட் பண்ணிட்டு அடுத்த சைக்கிள் பாத்தீங்கன்னா ரெண்டையும் ஒரே இதா கன்சிடர் பண்ணிடும்னா ரெண்டுமே ஒரே இதா கன்சிடர் பண்ணிடும். என்ன டைரக்ஷன் இப்படி தானே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அட்ராக்டிவ். ஸோ இஃப் த கரண்ட் conductor in same direction, both the conductors, ரெண்டு கண்டக்டர்ஸ்லயும் ஒரே டைரக்ஷன்லயே கரண்ட் போகுது அப்படின்னா அப்ப அந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். சப்போஸ் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னா இந்த வெயிட்டிங் இருக்கிற ஆளை பத்திலாம் நீங்க எதாவது சொல்லாதீங்கம்மா. நீங்க வந்து கிளாஸ்ல ஏதாவது டவுட் நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ வந்து இப்படி ஒரு கண்டக்டர்ஸ் இருக்கு, இப்படி ஒரு கண்டக்டர் இருக்கு. ஒரு கண்டக்டர்ல டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குது. This is direction of current. இன்னொன்னுல வந்து this direction of current. The flow of current is in opposite direction. இதுல இப்ப இதுல வந்து ரூல் இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா என்னாகும்? இதுல வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ this is direction. ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஆரோ மார்க் இப்படி போகுது. ஓகே, டைரக்ஷன் பாருங்க, இதுல வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனா வரும். இதுல டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ்ல இருக்கும். அப்ப இதுல நீங்க போடக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்க, ரிவர்ஸ்ல இருக்குன்னா இப்படி வருமா? அப்போ டைரக்ஷன் இப்படி இருக்குது. இதோடைய ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, அப்போ இதோடைய டைரக்ஷன் இருக்கு, சேமா போற மாதிரி இருக்கு. இப்ப ரிப்பல் பண்ணிடும். இதுல ஆப்போசிட்டா இருக்கிறதெல்லாம் இது என்ன ஆயிடுது? அட்ராக்ட் பண்ணிடுது. இது சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுல ரிப்பல் பண்ணிடும். அப்போ the current flows in two conductor in opposite direction, it repel each other. Okay, if it is in same direction, it each other. Okay, this is the reason. அது ரிப்பல் பண்றதுக்கும் அட்ராக்ட் பண்றதுக்குமான ரீசன் அது. ஓகே,
எஸ். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர். சரியா கால விடுமா, தெளிவா சொல்லுங்க. டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர். வேற வெயிட்டிங் ரூம்ல இருக்கா சார்? நான் தான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. அவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, இவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, தயவு செய்து என்கிட்ட சொல்லாதீங்க. Okay, come to the point. Definition of ampere. See, yesterday we saw that force per F by L. Force per unit length is equal to nu naught I1 I2. Okay, nu naught I2 by 2 pi r. 2 pi r. This is force per unit length. This is default. நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு ஆம்பியர் கரண்ட்னா என்ன அப்படின்னு இங்க பாருங்க. இது ஒரு வயர், இது ஒரு வயர், இந்த வயர்லயும் கரண்ட் போகுது, இந்த வயர்லயும் கரண்ட் போகுது. இதுல வந்து ரெண்டுத்துலயுமே ஈக்குவல் கரண்ட் போறதா அஷ்யூம் பண்ணி, தட் இஸ் I1 is equal to I2 is equal to I அப்படின்னு ஈக்குவல் கரண்ட் போகுது. ஆறுங்கிறது என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆர் இல்லையா. இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு வச்சு. அப்படின்னா இப்போ வந்து நியூ நாட் உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். நியூ நாட் ஈக்குவல் டு 4 பை இன்ட்டு 10⁻⁻⁷. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு சொல்லியாச்சு இல்லையா. ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் உடைய வேல்யூ என்னது, 4 பை இன்ட்டு 10⁻⁻⁷ இன்ட்டு I1 உடைய வேல்யூ I, which is equal to என்ன பண்ண போறோம், ஒரு ஆம்பியர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க, யூனிட் கரண்ட். ஓகே, டிவைடட் பை 2 பை ஆர் வந்து 1. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா. 2 பையை கேன்சல் பண்ண மேல என்ன வந்துடும், பையும் கேன்சல் ஆகும், 2 வந்து 2ன்னு வந்துடும், மீதி எல்லாம் கேன்சல் ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10⁻⁻⁷. அப்போ ஒரு ஆம்பியர் டெஃபினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ரெண்டு ஒயர்ல ரெண்டு கண்டக்டர்ஸ்ல கரண்ட் போயிட்டு இருக்கு. அந்த போற கரண்டோட ரெண்டு ஒயரோடைய டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் 1 மீட்டர் இருக்கு. அப்படியே அதுல போக்குள்ள அதோடைய ரிப்பல்சிவோ அட்ராக்டிவோ, அது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வச்சிருக்கு. ரிப்பல்சிவோ அட்ராக்டிவோ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், ஒரு மீட்டர் லென்த் இல்ல ஒரு சென்டிமீட்டர் லென்த்துக்குள்ளவோ எவ்வளவு இருக்குது அப்படின்னா 2 இன்ட்டு 10⁻⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர். ஒரு மீட்டருக்குள்ளேயோ இல்ல பெர் யூனிட் இருக்கக்கூடியது எவ்வளவு அப்படின்னா 2 இன்ட்டு 10⁻⁻⁷ நியூட்டன் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆம்பியர் கரண்ட் அர்த்தம். புரிஞ்சு, ரெண்டு வயர்ல கரண்ட் போகுது, கரண்ட் ரெண்டுமே ஈக்குவல் கரண்ட் போகுது, டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் 1 மீட்டர். அப்படி போக்குள்ள இதுல போகக்கூடிய கரண்டோட மேக்னிடியூட கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்றீங்க. ஒரு குறிப்பிட்ட மேக்னிடியூட் கரண்ட் போக்குள்ள ஃபோர்ஸோ இல்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ எவ்வளவு இருக்குது அப்படின்னா 2 இன்ட்டு 10⁻⁻⁷ இருக்குது பர் மீட்டர், ஒரு மீட்டர் லென்த்துக்குள்ள. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் 1 ஆம்பியர் கரண்ட்னு பேரு. ஓகே, the definition of ampere அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து நீங்க வீட்டுல எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா மோட்டார் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். மோட்டார் ரூல் அப்படிங்கிறது ஃப்ளெமிங்
லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து மோட்டார் ரூல், பிளம்பிங் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து ஜெனரேட்டர் ரூல். அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூலோடைய பிரின்சிபிள்ல தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு மோட்டார் வந்து இயங்குறதுக்கான பேசிக் பிரின்சிபிள் இதுதான். நம்ம வீட்டுல மோட்டார் இருக்குது, ஃப்ரிட்ஜில் ஒரு மோட்டார் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம கிரைண்டர்ல மோட்டார் இருக்குது, சின்ன சின்ன எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லயே அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலயும் மோட்டார் இருக்குது. இந்த மாதிரி மோட்டார் எல்லாத்துலயுமே இருக்கு. வாஷிங் மிஷின்ல மோட்டார் இருக்குது. இந்த எல்லா மோட்டாருக்கும் ஒரே பிரின்சிபிள், பேசிக் பிரின்சிபிள் இதுதான். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு போல் பீஸ் ஆஃப் ஏ மேக்னெட். இங்க ஒரு போல் வச்சிருக்கோம், நார்த் போல் ஆஃப் த மேக்னெட். இந்த பக்கம் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட். ஒரு பக்கம் நார்த் போல் இருக்கு, ஒரு பக்கம் சவுத் போல் இருக்கு. இந்த நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகுது. அதான் அந்த கிரீன்ல போட்டிருக்கும் பாருங்க, நார்த்ல இருந்து சவுத்துக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகுது. அதுக்கு இடையில ஒரு கரண்ட் லூப் வைக்கிறேன், ஒரு லூப் வைக்கிறேன். அந்த லூப்ல வந்து கரண்ட், ஒரு காப்பர் லூப் அப்படி டர்ன் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ல வச்சிருக்கேன். அதோடைய லென்த் வந்து ஏ அப்படின்னு வச்சிருக்கோம். நீங்க எல்லுன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோடைய பிரெத் வந்து பி அப்படின்னு வச்சிருக்கோம். இது லென்த்தை ஏன்னு உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஷனுக்காக தான். வேணாம் எல்லுன்னு வச்சுக்கிட்டாலும் எல்லுன்னு வச்சுக்கலாம். லென்த்தை ஏன்னு வச்சிருக்காங்க, பிரெத்தை பின்னு வச்சிருக்காங்க. இது ரெக்டாங்குலர் காயில். ஒரு இப்போதைக்கு நீங்க சிங்கிள்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் உடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் கரண்ட் வந்து இப்படி, இந்த பக்கம் கரண்ட் இப்படி வருது. இதுதான் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அப்ப கரண்ட் உடைய டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து PQRST. இதுதான் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்டோட டைரக்ஷன் இது. ஒரு காயில் மாதிரி வச்சுப்போம். இப்போ இது வந்து ஃப்ரீயா ரொட்டேட் ஆக முடியுது. இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு போல் ராடு மாதிரி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, அது ஃப்ரீயா டேர்ன் ஆக முடியுது. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு கரண்ட் வந்து இங்க பாருங்க, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். இப்ப இந்த லூப் வந்து இப்படி இருக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த லூப் இப்படி இருக்கு. திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இந்த பக்கம் கரண்ட் இப்படி வருது, இந்த பக்கம் கரண்ட் ஆப்போசிட்டா போகுது. இந்த கரண்ட் இந்த பக்கம் வருதுன்னா இப்ப என்னாவும் மேக்னெட்டிக் இது வந்து என்னாவும் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னா லொரன்ஸ் ஃபோர்ஸ் இதுல வந்துடும். லொரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன? F is equal to BIL sin theta அப்படிங்கிறது ஃபார்முலா இல்லையா? BIL sin theta. லென்த் Lக்கு பதிலா என்ன எடுத்திருக்கீங்க நீங்க? A. இந்த சைடு வந்து A, அதனால A BIA sin theta அப்படின்னு. இந்த தீட்டாங்கிறது என்ன? தீட்டாங்கிறது என்னன்னா ILக்கும் அடுத்தது பிக்கும் உள்ள ஆங்கிள் தான் தீட்டா இல்லையா? IL கரண்ட் எலிமெண்ட், கரண்ட் உடைய லென்த் இன்டு கரண்ட். பிங்கிறது மேக்னெட்டிக், ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து அந்த தீட்டா. அப்ப அந்த தீட்டா இதுக்கும் இதுக்கும் ஆங்கிள் பாத்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன? 5/2 அப்படின்னு வந்துடும், இல்ல 90 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப sin 90 வேல்யூ என்ன அப்படின்னா BIA அப்படின்னா sin 90 is equal to என்னது? sin 90 is equal to, அப்ப F is equal to BIA. எந்த சைடு? இந்த சைடுல. அப்ப F PQ is equal to BIA அப்படின்னு போட்டுக்கலாமா? மாதிரி இந்த சைடு, இந்த சைடுல பாவோம். இப்போ உங்களுக்கு அந்த டைரக்ஷனை சொல்லிட்டேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? எப்படின்னு இந்த இங்க வச்சிருக்கக்குள்ள இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இதுல கரண்ட் பாஸ் ஆகுது. அப்படி கரண்ட் போக்குள்ள இந்த கரண்ட்டுடைய டைரக்ஷனும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுடைய ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் பர்பெண்டிகுலரா இருக்கு, 90 டிகிரில இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் 90 அப்படின்னா F is equal to
ஜெனரல். இப்ப இந்த சைடு பாக்குறீங்க, எஃப் வெக்டார் PQ, P ல இருந்து Q க்கு கரண்ட் வருது, which is equal to B magnetic induction I A sin 90 இல்லையா, BIA sin 90. அப்போ FPQ vector is equal to BIA sin 90 உடைய வேல்யூ 1 equal to என்ன வந்துருது, BIA அப்படின்னு வந்து. அடுத்தது இந்த F இந்த பக்கம் பாக்குறீங்க, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. இப்போ வந்து இங்க பாருங்க, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் உடைய டைரக்ஷன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லியாச்சு. கரண்ட் டைரக்ஷன் எங்க இருக்குது, கரண்ட் டைரக்ஷன் அதே டைரக்ஷன்ல இருக்கு. சப்போஸ் கரண்ட் காயில் வந்து பேரலா, இது வந்து லைட்டா டேர்ன் ஆன மாதிரி இருக்கு பாருங்க, டேர்ன் ஆகாம பேரலாவே அந்த காயில் இருக்குன்னா இது வழியா கரண்ட் போகல, ஃபோர்ஸே வராது. ஏன்னா கரண்டுடைய டைரக்ஷன் அதுவும் பேரலா இருந்துச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ sin 0 உடைய வேல்யூ வந்து 0, அதனால F ஈக்குவல் டு 0 வரும். இந்த பக்கமும் அந்த பக்கம் எப்ப அப்படின்னா அந்த காயில் கரெக்டா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருந்துச்சுன்னா. ஆனா நம்ம டயக்ராம்ல லைட்டா டேர்ன் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. பேரலா இருந்துச்சுன்னா அது 90, லைட்டா டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் மேல ஏறி இருக்கு, ஒரு பக்கம் கீழே இறங்கி இருக்கு. அப்ப அந்த சைடு என்ன வச்சுக்கிறீங்க, 90 கூட தீட்டா ஆட் ஆனதா வச்சுக்கணும். இந்த இடத்துல 90 கூட தீட்டா குறைஞ்சதா வச்சுக்கணும். ஓகே, அப்போ F வெக்டார் இல்ல F வெக்டார் QR, F vector QR is equal to F vector QR is equal to என்ன அப்படின்னா B I, அதேதான் B, இந்த லென்த் வந்து B, BID sin என்ன சொன்ன 90 பர்பெண்டிகுலர் 90, அதுல மைனஸ் தீட்டா, அதுல தீட்டா ஆங்கிள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பக்கம் தீட்டா குறைஞ்சிருக்கும், ஒரு பக்கம் தீட்டா ரைஸ் ஆயிருக்கும். அப்போ BID sin 90 மைனஸ் தீட்டா, sin 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா cos தீட்டா. So FQR is equal to BIB cos theta. ஓகே, பார்த்து பாருங்க. எகைன் இந்த கரண்ட் என்ன ஆயிடுது, P ல இருந்து Qக்கு வந்தது, Q ல இருந்து Rக்கு வந்து, R ல இருந்து திரும்பி Sக்கு போகுது. என்ன ஆடியபிளா இருக்கமா, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? Yes sir. ஓகே, F வெக்டார் RS, F வெக்டார் RS equal to என்ன வரும், B I, அந்த லென்த் வந்து A, இந்த பக்கம் A, அங்க அதே மாதிரி என்ன ஃபார்முலா, ஜெனரலா வந்து ஃபார்முலா வந்து BIL sin theta, அதனால BIL க்கு பதிலா A போட்டிருக்கோம். sin அங்க 90, இங்கே வந்து sin 90, ஏன்னா இதுக்கும் இதுக்கும் பர்பெண்டிகுலர், இங்க வந்து 90. So F vector RS equal to BIA அப்படின்னு வந்து. ஓகே, அப்போ இது வந்து இப்படி போட்டீங்கன்னா மேக்னிடியூட், இதுக்கு வந்து வெக்டர் போடக்கூடாது, வெறும் மேக்னிடியூட், இதுக்கு வந்து மேக்னிடியூட்னு போடணும், மேக்னிடியூட் தான் போடும். ஸோ இது வந்து BIA, இது வந்து இப்போ டைரக்ஷனை மட்டும் நம்ம அப்போ சொல்றேன், டைரக்ஷனை வந்து ரெண்டுத்துக்கும் டைரக்ஷன் சொல்றேன், அப்புறம் கடைசியை பார்ப்போம். நெக்ஸ்ட் அந்த பக்கம் பாருங்க, எகெயின் வந்து எஸ்ல இருந்து பிக்கு கரண்ட் போகுதா, எஸ்ல இருந்து பி கரண்ட் போகுது. அப்ப எஸ்ல இருந்து பி கரண்ட் போக்குல அதை எப்படி போட போறீங்கன்னா, force of S to P which is equal to BI, அது breadth, அதனால B
சைன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் 90 மைனஸ் தீட்டா, அந்த பக்கம் 90 பிளஸ் தீட்டா. ஏன்னா நார்மல் இந்த சைடு இருக்கும், அந்த பக்கம் நார்மலுக்கு இந்த பக்கம் சைன் 90 பிளஸ் தீட்டா. சைன் 90 பிளஸ் தீட்டாவும் காஸ் தீட்டா தான். சைன் 90 plus theta is equal to cos theta. Okay, so SP is equal to VIB cos theta. Okay, இப்போ நான் டைரக்ஷனுக்கு வரேன். இங்க பாருங்க, இதுல இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல அப்ளை பண்றேன். அதான் மோட்டார் ரூல்னு பேர். ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல அப்ளை பண்ணுங்க. எல்லாருமே வந்து இந்த டயக்ராம் புக்ல உள்ள டயக்ராம் வச்சு உங்க ஃபிங்கர்ஸ் இப்படி மூணா மூச்சுவல் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இப்போ இந்த இது வந்து டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த டைரக்ஷன்ல வைக்கிறேன். கரண்ட் எப்படி இருக்கு, இங்க வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கரண்ட் வந்து இங்க வருது, இருந்து கீழே வருது. அப்ப கரண்டோட டைரக்ஷன் இது. அப்ப ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, மேல் பக்கம் இருக்குதா ஃபோர்ஸோட டைரக்ஷன், தம்பு வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்ப அதனால என்ன போட்டிருக்கேன், FPQ வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி. இது ஃபீல்டு டைரக்ஷன், இது கரண்ட் டைரக்ஷன், இது மேல ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன். ஓகே, இந்த பக்கம் போறீங்க, இந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ், லொரன்ஸ் ஃபோர்ஸ். அது இந்த பக்கம் போறீங்க, இந்த பக்கம் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் பாருங்க. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து இப்படி போகுது. கரண்ட் உள்ள இருந்து வெளில போகுது. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்படி சொல்லலாம். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஃபோர்ஸ் எங்க இருக்கு, உள் பக்கம் இருக்கு. ஏற்கனவே பார்த்தது இப்படி பாத்தீங்க, கரண்ட் இந்த டைரக்ஷன், ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன், ஃபோர்ஸ் மேல் பக்கம் இருக்கு. இந்த பக்கம் பார்க்கக்குள்ள கரண்ட் இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, ஃபோர்ஸ் கீழ் பக்கம் இருக்கு. அதனால அங்க ஃபோர்ஸ் என்ன போட்டிருக்கோம், ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல FRS. இங்க பாருங்க, இந்த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரே இடத்துல இல்ல, அப்ப ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் தானே. ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் பாருங்க. FPQ is equal to FRS. ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவல். சப்போஸ் ரெண்டுத்துடைய ஃபோர்ஸும் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனா இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இதே பக்கம் அந்த ஃபோர்ஸ் இந்த பக்கமும் இது BIA இருந்து இதே மாதிரி கீழே வந்து BIA இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் எந்த பக்கமும் மூவ் ஆகாது. இதுக்கு பேரு சேம் லைன்ஸ் ஆஃப் லைன் ஆஃப் ஆக்ஷன், ஒரே நேர்கோட்டுல இது ஆக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க பாருங்க, இந்த ஃபோர்ஸ் என்ன வருது, இது ஒண்ணு இந்த பக்கம் இருக்குது, இன்னொன்னு இப்படி இருக்கு. அப்ப டிஃபரெண்ட் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன், இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன்ங்கிறது இந்த டைரக்ஷன்ல, ரெண்டுமே சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. அப்ப லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டிஃபரெண்டா இருக்குதுன்னா என்ன இருக்கு, அந்த லூப்பை திருப்புது. அந்த திருப்புறதுக்கு பேரு தான் கப்புள் அப்படின்னு பேரு. அந்த மேல பிடிச்சி இருக்குது, இன்னொன்னு கீழே பிடிச்சி இருக்குது, டேர்னிங் எஃபெக்டா கொடுக்குது. ஓகே, இப்போ இது இந்த ஃபோர்ஸ் சொல்லிட்டு நான் இங்க உள்ள ஃபோர்ஸ் ஒரு டேர்னிங் எஃபெக்டா கொடுக்குது. சரி, வாட் ஹேப்பன் டு இங்க ரெண்டு பக்கமும் இருக்கிறதுல என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தா இப்படி இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் கிடையாது, ஃபோர்ஸே வராது. ஏன்னா பேரலா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வராது, θ = 0. ஆனா லைட்டா இன்க்ளைன்ட் ஆகக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்பியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனாலும் இங்க வந்து அந்த ஃபோர்ஸ் சேம் மேக்னிடியூட் தான். எங்க QR அப்படிங்கிற உள்ள ஃபோர்ஸ் உடைய மேக்னிடியூடும் SP உள்ள ஃபோர்ஸ் மேக்னிடியூட் ரெண்டுமே வந்து சேம் மேக்னிடியூட் தான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனா பாருங்க, இந்த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கா. இங்க பாருங்க, இந்த அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, லைன் ஆஃப் ஆக்ஷன் சேம். பட் இந்த ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன் பாருங்க, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன் இப்படி இருக்கு. இங்க பாருங்க, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குது, இந்த ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன் இப்படி இருக்கு. அப்போ ரெண்டுமே சேம் மேக்னிடியூட், ஃபோர்ஸ் உடைய மேக்னிடியூட் சேம், பட் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். The line of action is same. ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்போ இந்த ஃபோர்ஸால இந்த லூப்புக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது, ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இந்த ஃபோர்ஸ் என்ன, இதை டேர்ன் பண்றதுக்கான
எந்த ஒரு முயற்சியும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எடுக்காது. அப்ப டேர்ன் பண்றதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஆர்ம்ல இருக்கக்கூடிய PQ ஃபோர்ஸும் இந்த ஆர்ம்ல இருக்கக்கூடிய RS ஃபோர்ஸும் தான் அத அந்த காயில திருப்புறதுக்கான. so that once the coil is turned, அதுக்கு பேரு டேர்னிங் எஃபெக்ட் அப்படின்னு பேரு. காயில வந்து திருப்பிடுது, ரெண்டு ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா இருக்கக்குள்ள அந்த காயில திருப்பு. அப்படி திருப்பக்குள்ள அந்த திருப்புறதுக்கான வேகம் எவ்வளவு திரும்புது, அதற்கான ரீசன் என்ன? that is the torque, turning effect of couple அப்படின்னு பேரு, அதுக்கு பேரு டார்க். so tau vector equal to tau vector அப்படின்னா என்னன்னா, tau is equal to force into distance தான் tau. அந்த டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா, இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்கேன், கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அர்த்தம். ஓகே, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டயக்ராம பாருங்க. இந்த டயக்ராம் இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ஒரு ப்ளூல ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த லைனு மேல ஒரு ஃபோர்ஸ், அது இங்க, அது இங்க. இந்த லைனை தான் நான் இங்க ரெட்ல போட்டு வச்சு. அது நார்மலா நிக்க. நார்மல் அப்படின்னா என்னன்னு வச்சுங்க, இந்த காயில் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த காயில்னு வச்சுங்க. இதான் காயில் அப்படின்னா, இது காயிலுடைய பிளேன். இந்த காயிலுடைய பிளேன், இந்த பிளேனுக்கு இதான் காயிலுடைய பிளேன் வச்சுங்க. இது காயிலுடைய பிளேன். இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா வரையறது தான் நார்மல். பிளேனுக்கு இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா வரையறது தான் அந்த நார்மல் இங்க வர்றது. இந்த பிளேன் இதான் இந்த காயிலோட பிளேன், இதுக்கு நார்மல். இது டேர்ன் ஆன உடனே அது ஏற்கனவே இருந்த அந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு டேர்ன் ஆயிருக்குன்னா தீட்டா, அதான் தீட்டா. அதே மாதிரி இந்த பக்கம் இதை தீட்டான்னு போட்டுக்கலாம், இந்த பக்கம் இதை தீட்டான்னு போட்டுக்கலாம். இப்ப இதுல இந்த ஆங்கிள் சைன் தீட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை இந்த இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்க பாருங்க, இது ஃபோர்ஸ், இது வந்து டிஸ்டன்ஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது ஃபோர்ஸ், இதுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான், இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. டோட்டலா இது வந்து பிரெத் பி இல்லையா, இங்க இருந்து இது அல்லது பிரெத் பி, இது வந்து லென்த் ஏ அப்படின்னு வச்சுக்கோ, இது பிரெத் பி. இது மிட் பாயிண்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். இந்த பீல வந்து இது b/2 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அது வந்து b/2. அதே மாதிரி இங்க இது b/2. ஓகே, இப்போ x sin theta is equal to opposite by hypotenuse. ஆப்போசிட் வந்து x, ஹைபோடென்யூஸ் அப்படிங்கிறது b/2. அப்ப இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் x. இந்த ஃபோர்ஸுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த x. x is equal to என்ன சொல்லிடலாம், b/2 sin theta. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் x is equal to, அங்கேயும் x is equal to என்னது, b/2 sin theta. இப்ப ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் வந்து FPQ, இன்னொரு ஃபோர்ஸ் FRS. அப்போ ஃபோர்ஸ் FPQ is equal to, சாரி, டார்க் is equal to, அது என்ன வச்சுக்க, τ1 அப்படின்னு வச்சுக்கலாம். τ1 is equal to force FPQ into perpendicular distance x. அதே மாதிரி டார்க் 2 is equal to FRS into x. இதுக்கு perpendicular distance இந்த x. Okay, so the τ1 is equal to FPQ அப்படிங்கிறது என்னது, ஜெனரல் லைன் கண்டுபிடிச்சீங்க. FPQ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, FPQ is equal, so FPQ is equal to BA. okay, into x value is, x value என்னது, b/2 sin theta. like the same, τ2 is equal to FRS. FRS என்னது, BIA, FRS. so FRS க்கு பதிலா என்ன போட்டுருக்கீங்க, இங்க BIA. சேம் தான். இந்த x என்னது, அது என்னது, that is b/2 sin theta.
ஸோ இதுக்கான டார்க்கும் சேம் தான். ஏன்னா டிஸ்டன்ஸும் சேம், தென் அதோடைய ஃபோர்ஸ் உடைய மேக்னிடியூடும் சேம். ஸோ தட் we can write the torque tau1 is equal to b by 2. sorry எப்படி போட்டுக்கலாம்னா b I a b by 2 sin theta. இதே மாதிரி torque tau2 is equal to என்ன போட்டுக்கலாம் b I a b by 2 sin theta அப்படின்னு போட்டுக்கலாம். Okay, so what is the total torque? The total torque tau is equal to tau1 plus tau2 போட்டீங்கன்னா என்ன, இது பிளஸ் இது ஒரு 1/2, இது ஒரு 1/2 இருக்கு, என்ன ஆயிடும் 1 ஆயிடும். அப்ப என்ன வரும் b I a b sin theta அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த ab இருக்கு பாத்தீங்களா, abங்கிறது லென்த் இன்டு பிரெத். லென்த் இன்டு பிரெத் என்ன சொல்லுவீங்க, ஏரியா இல்லையா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், so tau is equal to BIA sin theta. Tau is equal to BIA sin theta. இதுதான் டார்க். Tau is equal to BIA sin thetaங்கிறது தான் டார்க். ஓகே, இப்போ இந்த டார்க் வந்து எப்படி வெக்டார் ஃபார்ம்ல இந்த டார்க் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, tau vector is equal to IA vector cross B vector. இந்த டார்க் எப்படி சொல்லலாம், IA vector cross B vector அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த டேர்னிங் எஃபெக்டுக்கான டார்க் tau. ஓகே, பாத்துங்க, இந்த டவுட் கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுல வந்து ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். when the torque is maximum. டார்க் எப்போ மேக்சிமமா இருக்கும், தீட்டாவை பொறுத்த மேக்சிமம் மினிமமா சொல்லுவோம். இங்க பாருங்க, tau is equal to BIA sin theta. tau is equal to BIA sin theta இருக்கு இல்லையா? இப்ப இந்த தீட்டா உடைய வேல்யூ வந்து 90 ஆ இருந்துச்சுன்னா டார்க் இஸ் மேக்ஸிமம். ஓகே, இஃப் தீட்டா is equal to 90, sin 90 is equal to torque is maximum. If theta is equal to 0, theta is equal to 0 வா இருக்குது அப்படின்னா டார்க் உடைய வேல்யூ என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இப்போ எப்படி சார் டார்க்னு சொல்ல போறோம், இங்க பாருங்க, இந்த நார்மலை வச்சுதான் சொல்றேன். நார்மலுக்கும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் இதை சொல்ல போறோம். இந்த நார்மல் இது இருக்கு இல்லையா, இந்த நார்மல் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்குது. காயில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து டார்க் வந்து மேக்சிமமா இருக்கும். இப்படி நேரா போயிடுச்சுன்னா பேரலா இருக்கு, பேரலா இருந்துச்சுன்னா டார்க் உடைய வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருக்கும். பாருங்க, when theta is equal to 90, the plane of the loop is parallel to the magnetic field. நீங்க நினைச்ச கூடாது, இப்படி இருந்தாலும் நினைச்ச கூடாது. plane of the loop வந்து எப்படி இருக்கணும், நார்மல் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். அந்த பாயிண்ட பாருங்க, plane of the loop is parallel to the magnetic field, torque on the current loop is maximum. Tau is equal to BIA. When theta is equal to 0 or 180, the plane of the loop is perpendicular to the magnetic field, the torque 0. So the torque வந்து 0 ஆயிடும். ஓகே, கிளான்ஸ் பாத்துங்க, இத டவுட்னா கேளுங்க. லெஸ் டார்ஷன். டார்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கம்பிய லைட்டா திருப்பினாலே திரும்பிடும். விட்டிங் அப்படின்னா திரும்பி ஒரிஜினல் பொசிஷன் வரும். நீ பிடிச்சி முறிக்கிட கூடாது, அப்படியே மைல்டா இருக்கும். அந்த டார்ஷன் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அதுல. ஆனா என்ன ஆகும், கொஞ்சம் ஃபோர்ஸ்ல திரும்பிடும். அந்த மாதிரி உள்ள ஒயர் அது. அது மேக்னியன் அந்த லெஸ் டார்ஷன் ஒயர். அது எப்படி என்ன ஒயரை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, லோ கப்புள் பெர் யூனிட் டெஸ்ட் உள்ள ஒரு ஒயரா கொடுத்துருப்பாங்க. கப்புள் பெர் யூனிட் டெஸ்ட்னா அது சொல்றேன் என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி உள்ள வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரே ஒரு மிரர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த மிரர்ல இருந்து இங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த காயில் இருக்கும். இதுக்கு வந்து ஹேங்கிங் ஃப்ரீயா ஹேங் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து மேக்னெட் இருக்கும்.
இந்த மேக்னெட்டோடைய ஷேப் வந்து இப்படி இருக்கும், செமி சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். இது ஒண்ணு வந்து இது நார்த் போல், இது சவுத் போல். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுல படக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மேக்னெட்டிக்கா இருக்கும். அதுக்காக தான் அவங்க இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்படி இருக்கும். இதுல வந்து 2 ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த 2 ஒயர்ல ஒரு ஒயர் இந்த இது வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கலாம், பி கியூ ஆர் எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோடைய ஏரியா அப்படின்றது லெஸ் அண்ட் பாஸ்ட்ல பார்த்த மாதிரி தான், அதுல பார்த்த மாதிரி தான் இதுல 2 ஒயரும் போகும். ஆக்சுவலா பார்த்தோம்னா இதுல இந்த இருந்து கனெக்ஷன் கிடையாது. இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி, நம்ம ஹேர் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம், அப்படியே தலைமுடி அளவுக்கு ரொம்ப மெலிசான ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சிருப்பாங்க. கணக்கு என்ன அப்படின்னா இது ஃப்ரீயா ஹேங் பண்றதுதான் கணக்கு. இதுக்கு பேர் சஸ்பெண்டட் காயில் கேல்வாமீட்டர்னு பேரு. ஆக்சுவலா மூவிங் காயில் கேல்வாமீட்டர், பட் சஸ்பெண்டட் காயில் கேல்வாமீட்டர்னு பேரு. ஸ்ப்ரிங் எல்லாம் இருக்காது, நான் சொல்றது ஸ்ப்ரிங் இருக்காது, 2 ஒயருமே இதுலயே தான் இருக்கும். இங்கவே என்ன பண்ணிருப்போம், 2 ஒயருக்கான கனெக்ஷன், இது டெர்மினல் 1 பிளஸ்ல கொடுத்துருப்போம், இன்னொன்னு டெர்மினல் 2 அப்படி கொடுத்துருப்போம். இந்த 2 ஒயரும் இது வழியா வந்து இதுல வந்து கனெக்ஷன் ஆயிடும். என்ன பண்ணிருப்பாங்க, இங்க வந்து ஒரு லேம்ப் ஒண்ணு வச்சிருப்பாங்க. நீங்க இந்த மிரர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்குள்ள தலை கலைஞ்சா சீக்கலான்னு நினைச்சுக்காதீங்க, அது வேற ஒரு விஷயத்துக்காக. இங்க ஒரு லேம்ப் இருப்பாங்க. இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்கேல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த லேம்புக்கு மேல ஒரு ஸ்கேல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. எங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன். லேம்பை இப்படி வச்சிருப்பாங்க, இந்த லேம்புக்கு மேல ஸ்கேல் இப்படி வச்சிருப்பாங்க. லேம்ப் இருக்கும், மேல ஸ்கேல் இப்படி இருக்கும், ஸ்கேல் இப்படி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கேல்ல சென்டர்ல வந்து 0 இருக்கும். இங்க அதே மாதிரி 10 20 அப்படி இருக்கும். அதே மாதிரி இங்க 10 20 30 வரல இருக்கும். இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இந்த லேம்ப்ல இருந்து இந்த லைட் போய் இந்த மிரர்ல பட்டு, இந்த மிரர்ல இருந்து அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகி வந்து இங்க வந்து தெரியும். அதாவது இனிஷியலா நான் கரண்ட் பவர் சப்ளை இங்க கொடுக்காத போது அந்த லைட் வந்து சென்டரா இங்க வந்து ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி அந்த லைட் தெரியும். இது வந்து ஸ்டேபிள் பொசிஷன், ரெஸ்ட் பொசிஷன்ல இப்படிதான் இருக்கும். நவ் இது எதுக்காக அந்த கேல்வாமீட்டர்னா வெரி சென்சிட்டிவ் கரண்ட். கேல்வாமீட்டர்ங்கிறது இந்த மூவிங் காயில் சஸ்பெண்டட் காயில் கேல்வாமீட்டர் வந்து வெரி வெரி சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். எவ்வளவு அப்படின்னா 10⁻⁻8 ஆம்பியர் கரண்ட்டை கூட மெஷர் கேல்வாமீட்டர்ல. ஆனா ரொம்ப சென்சிட்டிவான கேல்வாமீட்டர். நாங்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்குள்ள எல்லாம் எட்டவே நிக்க வச்சுட்டாங்க, இந்த கிட்டக்கே விடல. இதுதான் யூஜில வந்ததுதான், கிட்டக்கே விடல. அந்த போர்டுக்கு அதுவும் ரொம்ப தூரம், அது எண்ணெய சுத்தமா விட மாட்டாங்க. அவ்வளவு கேப்ல நான் ஒரு 4-5 பேருக்கு பின்னாடி தான் நிக்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் யாருமே கையை வச்சு இங்க செய்யவே மாட்டாங்க. இது வந்து பிராக்டிக்கலா இருந்தாலுமே எக்ஸாம்லயுமே அந்த எக்ஸாமினர் வருவாரு, கரண்ட்டை கொடுத்து எடுத்துட்டு போடுவாரு. ஏன் அப்படின்னா கரண்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த காயில் டேமேஜ் ஆகும். ஏன்னா ரொம்ப வந்து சென்சிட்டிவானது, அதிகமா கரண்ட் இல்ல கொடுக்க கூடாது. ரொம்ப லோ கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகே சரி, இதுல இப்போ இந்த கரண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த கரண்ட் இதுல வரக்குள்ள என்ன சுத்தி வந்து கரண்ட் போக்குள்ள லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆகும், ஒரு ட்விஸ்ட் ஆகும், ஒரு ட்விஸ்ட் ஆகும். இது ட்விஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இது ட்விஸ்ட் ஆச்சுன்னா இந்த வயர் வந்து ட்விஸ்ட் ஆகும் இல்லையா. கரண்ட்டை கொடுத்துட்டு எடுத்துருவோம், உடனே கரண்ட்டை ஒரு கரண்ட் எடுத்துருவோம். உடனே என்ன ஆகும், இந்த காயில் வந்து இப்படி இப்படி ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சு டூ அண்ட் ஃப்ரோ, ஒரு பக்கம் இப்படி திரும்பி அந்த ஒயர் என்ன பண்ணோம், அது திரும்பி ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வர முயற்சி பண்ணோம். அது பேர் ரெஸ்டோரிங் பேர். திரும்பிச்சுன்னா அதுக்கு பேர் கப்புள். எகைன் கொண்டு வர திரும்பி பாருங்க, அதுக்கு பேர் ரெஸ்டோரிங் கப்புள். ரீஸ்டோர் த கப்புள். அந்த கப்புள் உருவான கப்புளை திருப்பி வந்து ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வர்றதுன்னா அப்ப என்ன ஆகும், இப்படி இப்படி ஆசிலேட் ஆகும். இப்ப எவ்வளவு அளவுக்கு அது சென்டர்ல இருந்து இங்க போயிருக்கு, சப்போஸ் இங்க போயிருக்கு அப்படின்னா இந்த பக்கமும் அவ்வளவுதான் போகும். இந்த பக்கம் எவ்வளவு போயிருக்கு அதே போகும். அது ரெஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இங்க இருந்து அப்ப இவ்வளவு தூரம் போயிருக்கு, இது ரெஸ்ட் இதுல இருந்து. அப்ப இதுதான் அதோடைய ஆங்கிள் தீட்டா. அது ப்ரொடியூஸ் பண்ண ஆங்கிள் வந்து தீட்டா.
இது டார்க்குக்கான ஃபார்முலா என்ன? ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த லென்த் பிரெத் அது பழசு அப்படியே தான். டார்க் டவு ஈக்குவல் என்ன போடுவீங்க? என் இந்த காயில உள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இந்த காயில் எதுல சுத்தி மைல்டான ஒரு அலுமினியம் இருக்கும், திக்னஸ் ரொம்ப கம்மியான ஒரு அலுமினியம் இருக்கும், அதுல சுத்திருப்பாங்க. என் பி ஐ லென்த் வந்து எல்னு வச்சிருப்பாங்க, பிரெத் வந்து பின்னு வச்சிருப்பாங்க. இதோட லென்த் எல், பிரெத் பி. அதுல சொன்ன மாதிரி தான் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் அந்த பக்கம் இருக்கும். எல்லாம் சேம். தீட்டா வந்து 90. அப்போ டவு இஸ் ஈக்குவல் என்ன வரும்? NBI இந்த லென்த் இன்டு பிரெத் ஏரியா ஏ அப்படின்னு கொடுக்கலாம். இதுதான் டவு. டார்க் ப்ரொடியூஸ்டு டியூ டு த கரண்ட் ஐ. இந்த ஐன்ற கரண்டால உண்டான டார்க் வந்து இதான் NBIA. சரி, இது உடனே இதுக்கு ஈக்குவலா அது திருப்பி ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வருது பாருங்க, அதுவும் டார்க் தான். அந்த டார்க் வந்து டவு இஸ் ஈக்குவல் டு கே தீட்டா அப்படின்னு போட்டுருக்கோம். அதாவது இது என்ன ஆங்கிள் வந்து அந்த ஆங்கிளை திருப்பி ட்விஸ்ட் பண்ணி ஒரிஜினல் இடத்துக்கு கொண்டு வர்றது எதோட வேலைன்னா அந்த ஒயரோடைய வேலை. லோ டார்ஷன் ஒயரை ஒண்ணு செலக்ட் பண்ணி அந்த ஒயரை அதுல வச்சிருக்கோம். அந்த ஒயர் தான் என்ன பண்ணுது? எகெயின் அதை திரும்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலை செய்யுது. ஓகே, இந்த ஒயர் வந்து எதால பாஸ்பர் பிரான்ஸ் அப்படின்ற ஒரு அலாய உருவான ஒயர். நம்ம பாஸ்பர் பிரான்ஸ்ன்ற அலாய உருவான ஒயர் எகெயின் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரும். அப்ப இவ்வளவு டார்க் எவ்வளவு உண்டாகுதோ அந்த அளவுக்கு அந்த ரெஸ்டோரிங் கப்புள் உண்டாகும். ஓகே, இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ NBIA இஸ் ஈக்குவல் டு கே இன்டு தீட்டா. ஓகே, அந்த கே அப்படின்றது கப்புள் பெர் யூனிட் ட்விஸ்ட். கே இஸ் ரெஸ்டோரிங் கப்புள் பெர் யூனிட் ட்விஸ்ட். அது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ஒயரை பொறுத்து. ஐ கரண்ட்டை கண்டுபிடிக்க போறீங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு என்னன்னா கே தீட்டா பை NBA. கே தீட்டா பை NBA. ஓகே, இதுல எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். இந்த பாருங்க, எல்லாமே கான்ஸ்டன்ட். கே இந்த ஒயருக்கான கான்ஸ்டன்ட். N நம்பர் ஆஃப் டென்ஸ், அப்பப்ப நம்ம காயில பிரிச்சு நம்பர் ஆஃப் டென்ஸை மாத்த முடியாது, அது கான்ஸ்டன்ட். பி இது ஒரு பெர்மனன்ட் மேக்னெட், அப்பப்ப மேக்னெட் பி கான்ஸ்டன்ட். அதோடைய ஏரியா ஆஃப் த காயில் அதுவும் கான்ஸ்டன்ட். இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் ஜி அப்படின்னு போட்டுருவோம். இதான் கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட் இன்டு தீட்டா. ஐ இஸ் ஈக்குவல் ஜி, அதுக்கு பேரு கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட் ஜி இன்டு தீட்டா. ஓகே, இது வந்து கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் கூட இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா அது என்ன ரிடக்ஷன் ஃபேக்டர்னு கூட சொல்லுவோம். இந்த கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், இதை ரிடக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லலாம். இல்ல ஜிசி கூட என்ன சொல்லுவீங்க? ஐ பை தீட்டான்னு சொல்லாமா? ஜிசி கூட ஐ பை தீட்டான்னு சொல்லாமா? ஐக்கு வந்து ஆம்பியர், ஜென்ரலா ஆம்பியர் தான் சொல்லுவோம். வாட் இஸ் யூனிட் ஃபார் ரிடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா ஆம்பியர் தான் சொல்லுவோம். ஆனா தீட்டா வந்து ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்பியர் சொல்லலாம். இல்ல தீட்டாவுக்கு வேல்யூ நம்ம வந்து சொல்ல போறோம், ரேடியன்ல போட போறோம்னா ஆம்பியர் பெர் ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்பியர் ரிடக்ஷன் ஃபேக்டர். அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதை புக்ல எங்க இருக்குன்னு பார்த்து அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதுதான் கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுக்கு அடுத்தது ஃபீல்ட் ஆஃப் மெரிட் ஆஃப் த கேல்வனோமீட்டர் அப்படின்னு ஒண்ணு, கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கேல்வனோமீட்டர் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. கரண்ட் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் a deflection for one scale. அதாவது இந்த ரீடிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஜென்ரலானது கேல்வனோமீட்டர். ஆக்சுவலா கேல்வனோமீட்டர் எப்படி இருக்கும்? இந்த கேல்வனோமீட்டர்ல நீங்க யூஸ் பண்றது கிடையாது. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கேல்வனோமீட்டர் எப்படி இருக்கும்? கீழே ஒரு ஹேர் ஸ்ப்ரிங் ஒண்ணு இருக்கும், அதாவது மைல்டான ஸ்ப்ரிங். இங்க வந்து ஒரு பாயிண்டர் ஒண்ணு இருக்கும், இங்க ஒரு ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேல்ல சென்டர்ல 0 இருக்கும். இங்க 5, 15, அதே மாதிரி இங்க 5, 10, 15 அப்படி இருக்கும்.
இப்போ நீங்க ரெண்டு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. இங்க ஒரு டெர்மினல் இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டம்ல இருந்து ஒரு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. இது டெர்மினல் 1, டெர்மினல் 2. எந்த கரண்ட்டை நீங்க மெஷர் பண்ண போறீங்க அந்த டெர்மினல்ல கொடுத்துறீங்க. கொடுத்த உடனே இதுல கரண்ட் போகும். கரண்ட் போன இந்த ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்? டிஃப்ளெக்ஷன் இருக்கும். பாயிண்டரை வச்சு எவ்வளவு அளவுக்கு இந்த பக்கம் போகுதோ, சப்போஸ் இது வந்து இங்க பிளஸ் இங்க மைனஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு வச்சு. அடுத்தது இங்க மைனஸ் இங்க பிளஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? டேர்ன் ஆகி இந்த பக்கம் இருக்கும். ஓகே, இது வந்து மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். இது ரெண்டு பக்கமும் இப்பெல்லாம் இந்த மாதிரி வர்றது கிடையாது. ஒரு பிளேட் ஒன்று வச்சிருப்பாங்க, சொல்றேன் பின்னாடி அடுத்த லெசன்ல. இதை வந்து கீழே ஒரு பால் பேரிங் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஈஸியா டேர்ன் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இதுதான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கேல்வனோமீட்டர் பிளஸ் அம்மீட்டர் பிளஸ் வோல்டமீட்டர். எல்லாமே இதோட மாடிஃபிகேஷன் தான் அம்மீட்டர் பிளஸ் வோல்டமீட்டர் எல்லாமே. ஓகே, இதுதான் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க கேல்வனோமீட்டர். இந்த கேல்வனோமீட்டர் வந்து அப்படின்னா சென்சிட்டிவிட்டினா இந்த ஒரு ஸ்கேல் டிவிஷன் இருக்கு இல்லையா, இதை நகர்த்துறதுக்கு எவ்வளவு கரண்ட் கொடுக்கும் அதான் சென்சிட்டிவிட்டி. ரொம்ப கம்மியான கரண்ட்டை ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மி கரண்ட் கொடுக்குறது ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் சென்சிட்டிவிட்டி அதிகம்னு அர்த்தம். அப்ப அது பாருங்க, the deflection produced per unit current flowing through the galvanometer. ஒரு கம்மியான கரண்ட் கொடுக்குறீங்க, அது ஒரு 1 ஆம்பியர் கொடுக்குறீங்க, அதுல எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் வந்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கேல்வனோமீட்டர். கரண்ட் சென்சிட்டிவ் கேல்வனோமீட்டர் வந்து கரண்டா மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டாவும் மாத்தலாம், வோல்டேஜை மெஷர் பண்ணக்கூடிய வோல்டமீட்டராவும். ஓகே, அத கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கேல்வனோமீட்டர், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கேல்வனோமீட்டர் ரெண்டா பார்க்க போறோம். கரண்ட் சென்சிட்டிவிட்டி, சோ IS கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா தீட்டா பெர் கரண்ட், எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளவு கரண்ட் இருக்கு, அதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ஓகே, இதுல ஐ என்ன சொன்னீங்க, அதுல எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது NBIA = K தீட்டா அப்படின்னு சொன்னேன். இதுல ஐ என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா K தீட்டா பை NBA அப்படின்னு பார்த்தோம். தீட்டா பை ஐ இருக்கு, தீட்டா பை ஐ இருக்கு. அப்போ இங்க இதுக்கான வேல்யூ போடுறீங்க, ஐக்கான வேல்யூ போடுறீங்க. ஐக்கான வேல்யூ போட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க, which is அப்படியே வச்சுக்கீங்க. ஐக்கான வேல்யூ இதுல போட்டீங்க, இன்வெர்ஸா போடுறீங்க K தீட்டா, இங்க இருக்கிறது மேல போயிடும், NBA அப்படின்னு வந்துடும், தீட்டாவும் கேன்சல் ஆயிடும், which is equal to NBA by K அப்படின்னு வந்துடும். இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி, NBA by K. அப்ப கரண்ட் சென்சிட்டிவிட்டி கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு பர்மனன்ட் மேக்னெட் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மேக்னெட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பவர் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உள்ள ஒரு காயில் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த காயிலுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா காயில இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். அதுக்கப்புறம் ஒரு ஒயர் தொங்க விடுறோம் இல்லையா, அந்த பாஸ்பர் பிரான்ஸ், இந்த ஒயருடைய சென்சிட்டிவிட்டி ரொம்ப மைல்டான ஒயரா இருந்துச்சுன்னா, கப்புள் பர் யூனிட் டெஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா, கேவோட வேல்யூ குறைஞ்சதுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் டிக்ரீசிங் கப்புள் பர் யூனிட் டெஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா VS = தீட்டா பை V, theta by V, theta by V = IR. IR galvanometer, R ங்க galvanometer resistance, theta by IR. இப்ப இந்த theta by I ஓட வேல்யூ தான் NBA by K, NBA by K into RG. ஓகே, NBA by K into RG. இதுக்கு பாருங்க, இதுக்கு என்ன சொன்னீங்க, இதோடைய வேல்யூ என்ன சொன்னீங்க, G = G into தீட்டாவா, அது K by NBA க்கு G into தீட்டா. அப்ப இங்க பாருங்க, அதாவது
விஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது இங்க NBA பை கே இன்ட்டு ஆர்ஜி. இந்த NBA பை கே அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்க ஜின்னு போட்டீங்க. அதே மாதிரி இந்த இதை நம்ம பை ஜின்னு போடுவீங்களா? அப்ப விஎஸ் ஈக்குவல் டு 1 பை ஜி இன்ட்டு ஆர்ஜி, 1 பை ஜி இன்ட்டு ஆர்ஜி அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? இப்ப இதுல ஐ இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா அதை போட்டிருக்கோம். ஐ இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா போட்டிருக்கோம். இந்த ஐஎஸ் பாருங்க, ஐஎஸ்ங்கிறது என்னது? NBA பை கேவா? ஐஎஸ் ஈக்குவல் டு NBA பை கே. இங்க பாருங்க, இதுல அதாவது விஎஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படியும் போடலாம்னு சொல்றேன். விஎஸ் ஈக்குவல் டு NBA பை கே. இந்த NBA பை கே பேர் என்ன போட்டுக்கலாம்? மேல ஐஎஸ்ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? டிவைடட் பை ஆர்ஜி. இப்ப விஸ் ஈக்குவல் டு ஐஆர், அது ஐஎஸ் பை ஆர்ஜி அப்படின்னு வந்துருது. கேல் நம்பர் பொறுத்தவரை விஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் பை ஆர்ஜி. இது வோல்டேஜ், இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கு இதான் சொல்லணும். இந்த ஆர்ஜியை பத்தி நம்ம இன்னும் பார்க்கல. அது பார்த்த பிறகுதான் அந்த ஆர்ஜின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட்னா கேளுங்க.